அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு அழகான தோட்டத்துல ஒரு பட்டாம்பூச்சி வாழ்ந்து வந்துச்சாம். அது தினமும் பூக்கள்ல இருக்க தேனை குடிச்சிட்டு வாழ்க்கை ரொம்ப சுலபமானது அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதே தோட்டத்துல ஒரு எறும்பு இருந்துச்சாம். அது தினமும் கஷ்டப்பட்டு உணவு சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சாம். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த பட்டாம்பூச்சி ஒரு நாள் எறும்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏ எறும்பே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? இன்னைய நாளை ரசிச்சு வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு, நாளைக்கு என்ன தேவையோ அதையும் நினச்சி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழைக்காலம் வந்துச்சான். பூக்கள் எல்லாம் உதிர்ந்ததால பட்டாம்பூச்சிக்கு உணவு கிடைக்கலையாம். அப்போ அந்த பட்டாம்பூச்சி எறும்பு கிட்ட உதவி கேட்டுச்சான். எறும்பும் தான் சேமிச்சு வச்சிருந்த உணவை கொடுத்துச்சான். இன்னைய நாளை மட்டும் நினச்சி வாழக்கூடாது, நாளைக்காகவும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பட்டாம்பூச்சி புரிஞ்சுக்கிச்சா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.